வெல்கம் டு பிதிராக்ஸ். உங்கள் பிரித்தின் அன்பு வணக்கம். இப்போ மறுபடியும் ஒரு லாக்டவுனை போட்டாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கடை கிடன் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, மறுபடியும் வந்து ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஒரு லாக்டவுன் முடிஞ்சு ஜிம்மை மறுபடியும் திறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் மறுபடியும் வந்து டோட்டல் ஜிம்மையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால ஜிம்முக்கு போயிருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்னடா இது ஜிம்மை இப்போ ஓப்பன் பண்ணாங்க, மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு ஜிம்முக்கே போக முடியாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கு. ஆக்சுவலாக ஜிம்முக்கு தான் போய் ஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது நண்பா. நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு 400 ரூபாய் ஒரு ஹாஃப் டே செலவு பண்ணீங்கன்னா போதும். ஜிம்ல என்ன மெட்டீரியல் இருக்கோ, என்னென்ன கிளாஸ் பண்ணலாமோ அதே அளவு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% நீங்க வீட்லயே ரெடி பண்ணிடலாம். நான் வந்து போயிடலாம் சொல்ல, வெறும் 400 rupees, அதாவது 400 ரூபாய் ஒரு ஹாஃப் டே வந்து செலவு பண்ணீங்கன்னா போதும். நம்ம வீட்டில் இருக்க மெட்டீரியலே வச்சு ஒரு 400 rupeesல அருமையான ஒரு குட்டி ஜிம்மையை வந்து ரெடி பண்ணலாம். இந்த மெட்டீரியல் வந்து நீங்க லாட் கிளாஸ் போடலாம், செஸ் கிளாஸ் போடலாம், ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ், பேக் ஆர்ம்ஸ், எல்லா கிளாஸும் வந்து போடலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னென்ன மெட்டீரியல் வச்சுலாம் நம்ம இந்த மெட்டீரியல் ப்ராடக்ட் வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து காட்ட போறோம். இப்போ ஜஸ்ட் 400 ரூபாய் செலவில் நம்ம எவ்வளோ பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோ வெயிட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த 110 கிலோவில் என்னென்ன பிளேட் அண்ட் டம்பிள்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா 2 15 கிலோ பிளேட் அண்ட் 4 10 கிலோ பிளேட் அண்ட் 4 10 கிலோ டம்பிள்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோ. சொன்னால் நம்பவே மாட்டீங்க, இது வெறும் 100 ரூபாயில் வந்து நம்ம 400 ரூபாயில் வந்து முடிச்சிருக்குங்க. இந்த 400 ரூபாயில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் வந்து வாங்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 சேஃப்டி ஜெல்லி வந்து வாங்கணும். இந்த 2 சேஃப்டி ஜெல்லி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ வரும். இதோட காஸ்ட் எவ்வளோ, நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு சேஃப்டி ஜெல்லி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய் சொல்லுவாங்க. 2 சேஃப்டி ஜெல்லி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 rupeesல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சிமெண்ட் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோ சிமெண்ட் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். 20 கிலோ சிமெண்ட் எவ்வளவு வரும்னா ஒரு 200 ரூபாய் வரும். இப்போ 280 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தேவைன்னா மணல் வந்து கண்டிப்பா வந்து முக்கியமா தேவை. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா எல்லா இடத்துலயும் வந்து மணல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் மணல் கிடைக்காது. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு பியூரான மணல் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்ககிட்ட சப்போஸ் மணல் ஜெட்ற ஜல்லடா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா கூட உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு மணல் எடுத்து ஈஸியா வந்து நீங்க ஜெல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்சாண்ட் இப்ப எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்குது. நீங்க ஒரு 2 சேஃப்டி எம்சாண்ட் வாங்கினீங்கன்னா கூட போதும். அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் தான் வரும். டோட்டலா நம்ம யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு 380 ரூபாய் மட்டுமே. ஒரு 380 rupees தான் டோட்டல் காஸ்ட் ஆகுது இந்த 110 கிலோ நம்ம வந்து செய்யறதுக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நான் எப்படி மேட் பண்ணேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 10 கிலோ பிளேட்டை வந்து நான் எப்படி மேட் பண்ணேன், என்னென்ன ப்ரொசீஜர்ல வந்து மேட் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஆக்சுவலா இந்த 10 கிலோ பிளேட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும்னா அதுக்கு என்ன அந்த ஷேப் இருக்கு பாத்தீங்களா, என்ன ஃபோக்கஸ் பண்ணு, அந்த ஷேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷேப்புக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். கரெக்டா பாருங்க, இந்த பக்கெட் இது வந்து எங்க வீட்டுல அந்த பெயிண்ட் பக்கெட். இந்த எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் இருக்கும். இந்த பக்கெட் தான் கிடையாது, இந்த ஷேப்புக்காக நீங்க ரவுண்டுக்காக எது வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கெட்டோட டாப்பை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஷேப்புக்காக. நெக்ஸ்ட் அதுக்குள்ள வைக்கிறதுக்காக 2 TMT ராட். இந்த ராடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும். நீங்க போய் வாங்கினீங்கன்னா இந்த ஒரு ராடோட பிரைஸ் எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட வெறும் 10 ரூபாய் மட்டும்தான். ஒரு பிளேட்ல வைக்கிறதுக்காக ஒரு ராட், ஒரு ஷேப்புக்காக ஒரு டாப், ஒரு பக்கெட்டோட டாப் எடுத்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் சென்டர்ல பாத்தீங்களா, அந்த சென்டர்ல கரெக்டா அந்த ஹோல்ஸ்க்காக ஒரு பேராஷூட் தேங்காய் எண்ணெயோட ஒரு பாட்டில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 இன்கிரீடியன்ட் தான். 4வது ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ரேஷியோல வெயிட் போடுறதுக்காக ஒரு சின்ன வெயிட் மிஷின். நல்லா பாத்துங்க, ஒன்னும் நம்ம பெருசா யூஸ் பண்ணல. நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய ஒரு பக்கெட்டோட டாப்பை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் சென்டர்ல வைக்கிறதுக்காக ஒரு பேராஷூட் தேங்காய் எண்ணெயோட பாட்டில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு TMT ராட், லாஸ்டா வந்து ஒரு வெயிட் மிஷின். நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க அந்த ஜெல்லி மணல் அதை கரெக்டான ரேஷியோல கலக்க வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். இது இருந்தாலே போதும், நீங்க டோட்டலா சிம்பிளாவே முடிச்சிடலாங்க. என்ன ஒன்னா கொஞ்சம் லைட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், இதை வந்து உங்களால ஒரே நாள்ல வந்து மேக் பண்ண முடியும். என்ன ஒன்னா ஒரு 2-3 பக்கெட் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாவே முடிஞ்சிடும் வேலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வாங்க இதை மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ரேஷியோல வந்து நீங்க ஜெல்லி, மணல், சிமெண்ட் இது 3த்தையும் வந்து கரெக்டா ஒரு ரேஷியோல வந்து கலந்துக்க வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதிகமாகவும் இல்லாம தண்ணி கம்மியாகவும் இல்லாம பாத்தீங்கன்னா கரெக்டா கலந்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த கிராக் ரீக் எதுவுமே இல்லாம வரும். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி இருப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி ஒரு டாப் ஆஃப் அந்த பெயிண்ட் டப்பாவோட டாப்பை வந்து கட் பண்ணி கரெக்டா இந்த லெவலுக்கு வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ரேஷியோல வந்து ஜெல்லி, மணல் அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேராஷூட் தேங்காய் கிடையாது, உங்க இடத்துல நிறைய எது கிடைச்சாலும் கரெக்டா ஒரு சென்டர்ல வைக்கிறதுக்காக அதோ பாருங்க
இந்த சென்டரில் வைக்கிறதுக்காக இதை வந்து வச்சுங்க. நெக்ஸ்ட் அந்த ரேஷியோவில் வந்து கலவை வந்து கலந்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வெயிட் மிஷினில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கலவையை எடுத்து இதில் வெயிட் பண்ணி வச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ அப்படின்னு சொல்லி இந்த வெயிட் மிஷினில் வச்சு 5 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து அது செதுராமல் கரெக்டாக போட வேண்டியது ஒரு முக்கியமான பாயிண்ட்ன்றதுனால ஒரு 2 கிலோ, ஏன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 கிலோ வரையும் இதில் எடை போடலான்றதுனால நான் வந்து ஒரு 2 கிலோவாக போட்டு இதில் வந்து எடை போட்டேன். ஸோ ஒரு 2 கிலோ போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கரெக்டான ஒரு இது என்னன்னா இந்த 4 சைடும் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துங்க இந்த பாட்டில் வைக்க சொல்ல. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு 2 சைடும் பிளேட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்ல ராடு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பிளேட் இந்த பெயிண்ட் டப்பா மூடிக்கிட்ட கரெக்டாக வந்து இந்த லெவலில் இந்த பேராஷூட் தேங்காயோட இது வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 கிலோ வந்து கலவையை கலந்து இதுக்குள்ளே ஊற்றிடுவாங்க. அவ்வளோதான். ஊற்றிட்டு என்ன ஒன்றா சரி சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ராடு எடுத்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்குக்காக கண்டிப்பாக வந்து வைக்க வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டிஎம்டி ராடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்குன்றனால கண்டிப்பாக வந்து இந்த ராடை வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. லாஸ்ட்டாக கலவையை கந்து ஊற்றிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கலவை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் பாலை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணாலே போதும் அருமையாக. அதுக்கடுத்து ஒரு 2 days கழிச்சு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு வாட்டரில் ஃபுல்லாக டிப் பண்ணி ஏற்றிங்களா அருமையாக வந்து ரெடி ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் வந்து மேக் பண்ணேன். ஆனால் இது ஒரு பக்கெட் முடியை மட்டும் வச்சு இவ்வளோ நம்ம வந்து ஒரே நாளில் பண்ணிட முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கெட்டை வச்சு இந்த 10 கிலோ வந்து மேக் பண்ணேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கெட் முடிய வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய டப்பா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரே நாளில் வந்து முடிச்சிடலாம். இப்போ டம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் சொன்னோம். என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸுக்கு தேவையான பொருள்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சில் வந்து இதை மேக் பண்ணியிருக்கேன் தான் சொன்னோம். இந்த மாதிரி ஒரு அச்சு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஷேப்புக்காக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை இந்த மாதிரி ஷேப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு பக்கெட் முடியும் இந்த மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க ஒரு டம்பிள்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மேக் பண்ணிடலாம். இந்த டம்பிள்ஸ் மேக் பண்ண நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அச்சில் நடுவில் வைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு பைப்போட கப்ளிங் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் ஜாயின் பண்ணுறதுக்காக. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கப்ளிங்கை வந்து கரெக்டாக அந்த அச்சில் கரெக்டாக இந்த 1 இன்ச் கப்ளிங்கை கரெக்டாக வச்சு ஃபுல்லாக அதேமாரி கரெக்டான ரேஷியோவில் வந்து ஜெல்லி மணல் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணி உள்ளே ஊற்றிருக்கேன் நான். இதே தாங்க சேம் ப்ரொசீஜர் தான், ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் இதே மாதிரி அச்சில் வந்து 4 நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பியூசி பைப்போடு எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்து டம்பிள்ஸ் வந்து ரெடி ஆகிடும் தான் சொன்னோம். ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 days பிஃபோர் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சொல்ல மாட்டேன். என்ன ஒன்றுனா நீங்கள் சென்டரில் வந்து அந்த கப்ளிங் வைக்க சொல்ல லாஸ்ட்டில் ஒரு ஆணி வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கப்ளிங் வெளியே வராமல் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆணி வந்து நான் வச்சுருப்பேன். எதுக்குன்னு கேட்டிங்களா இருட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்குன்னு வந்து கேட்டிங்களா இந்த கப்ளிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணியை வந்து சரிங்க. எப்படி ஆணி அடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக வந்து அந்த பியூசி பைப்பை ஹீட் பண்ணிங்களா போதும் ஈஸியாக வந்து ஆணி இறங்கிடும். பெருசாக ஒன்றுமே கிடையாது. இந்த கப்ளிங்கை யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பியூசி பைப் வச்சு ஜாயின் பண்ணிங்களா அருமையாக வரும். நான் ஜஸ்ட் ப்ரொசீஜர் தான் நண்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள். இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோவே நான் எடுத்து போடுறேன். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 4 days பிஃபோரே வந்து ரெடி பண்ணிட்டேன். சரி லாக்டவுனில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து வீட்டிலேயே ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து போடுவேன். ஈஸி ப்ரொசீஜர் தான். ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர்லாம் நான் சொல்ல. இதை நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் எப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour டைம் எடுத்து நான் இதை பண்ணேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் பெருசாக எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணல. நான் அதிகமாக செலவு பண்ணது டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வெறும் 380 ரூபாய் மட்டுமே. நான் 400 ரூபாய் கூட கிடையாது. வெறும் 380 ரூபாய் மட்டும்தான். இதுக்காக நான் பெருசாக செலவு பண்ண காஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு பக்கெட் மூடி, ஒரு பேராஷூட் தேங்கான டப்பா, ஒரே ஒரு டிஎம்டி ராடு, இங்கே பாருங்க ஒரு அச்சு. இந்த அச்சு இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு டப்பி மூடி கூட எதுனா ஒன்று எடுத்துக்கினா ஒரு ஷேப்புக்காக நான் எடுத்தேன். வேறு ஏதோ நான் பெருசாக ஒரு சேவ் பண்ணல. என்ன ஒன்று ஆக்சுவலாக இந்த வெயிட் மிஷினை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட சொன்னாலும் நான் வந்து போகிறேன் நண்பா. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி.